நம சிவாய. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பும் அது அழிவதற்குப் பிறகும் எப்போதும் இருப்பவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் சிவன். சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல. அவன் ஒரு உண்மை. அவன் ஒரு உணர்வு. அவன் ஒரு அமைதி. அவன் அரசனாக அரியணையில் அமரவில்லை. அவன் யோகியாக மலையின் உச்சியில் அமர்ந்தான். அவன் ஆயுதங்களால் உலகை ஆளவில்லை. அவன் தியானத்தால் உலகத்தை காத்தான். சிவன் என்ற சொல்லின் அர்த்தமே நன்மை, அமைதி, முழுமை. அவனுடைய உடலில் பூசப்பட்ட விபூதி நமக்குச் சொல்லும் பாடம். இந்த உலகில் அனைத்தும் நிலையற்றது. அவனுடைய கழுத்தில் இருக்கும் நாகம் அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறது. அவனுடைய தலையில் ஓடும் கங்கை அறிவு என்றும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. சிவனின் மூன்றாவது கண் கோபத்தின் அடையாளம் அல்ல, அது ஞானத்தின் சின்னம். உலகம் பொய்யாலும் அதர்மத்தாலும் நிரம்பும்போது அந்த கண் திறக்கப்படுகிறது. அது அழிக்க அல்ல, உண்மையை வெளிக்கொணர. நடராஜராக சிவன் ஆடும் நடனம் ஒரு நடனம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் இயக்கம். ஒரு கையில் டமருகம், படைப்பின் ஓசை. மற்றொரு கையில் அக்னி, அழிவின் சக்தி. ஒரு காலால் அவன் மிதிப்பது அகங்காரம். மற்றொரு காலால் அவன் தருவது முக்தி. சிவன் ஒரு துறவி, ஆனால் அவன் குடும்பஸ்தனும் கூட. பார்வதி அவனுடைய சக்தி. விநாயகர் ஞானத்தின் வடிவம். முருகன் வீரத்தின் உருவம். இதன் அர்த்தம் ஒன்றுதான். ஆன்மீகமும் குடும்ப வாழ்க்கையும் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். சிவனை வழிபடுவது கல்லை பூஜிப்பது அல்ல. நம்முள் இருக்கும் கோபம், காமம், அகங்காரம் இவற்றை கழுவுவதுதான். சிவலிங்கம் வடிவமில்லா பரம்பொருளின் அடையாளம். அதற்கு செய்யும் அபிஷேகம் நம் மனத்தை சுத்தம் செய்வதற்கான ஒரு வழி. சிவன் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்கள் எளிமையானவை. அமைதிதான் உண்மையான சக்தி. எளிமைதான் உண்மையான செல்வம். பொறுமைதான் உண்மையான வெற்றி. அகங்காரம்தான் மனிதனின் வீழ்ச்சி. உண்மைதான் சிவம். சிவன் கோவிலில் மட்டுமில்லை, அவன் மலையில் மட்டுமில்லை. உங்கள் சுவாசத்திலும் இருக்கிறான். உங்கள் அமைதியிலும் இருக்கிறான். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். ஆழ்ந்த மூச்சு எடுங்கள். அங்கே சிவன் இருக்கிறான். ஓம் நம சிவாய.